ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாக பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் டாட்டா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது டாட்டா வண்டி ஏதாவது வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி எதாவது டவுட்னாலும் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, என்னோடய நம்பரை இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்டோர் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு வண்டி தேவைப்படும் போது என் நம்பர் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வெளியே போய் வண்டி எடுத்துடுறீங்க, ஓகேங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணமே வண்டி அதிகமாக நான் சேல் பண்ணணுன்றதுக்காக தான். ப்ளீஸ் என் நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஓகே? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு வண்டி எப்போயாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு என் நம்பரை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்பி கொடுங்க, கரெக்டாக பண்ணி கொடுப்பேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாட்டா மோட்டார்ஸ் ஒரு 3 வேரியண்ட்டில் ஒரு டாட்டா ஏஸ் ப்ரோ வண்டி லான்ச் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம், ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ ஒன்று பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா ஏஸ் ஈவி அந்த வண்டியை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் சிஎன்ஜி வித் பெட்ரோல், அதாவது இந்த வண்டியை பார்த்திங்கன்னா பை ஃபியூல் வண்டி சொல்லுவாங்க. அதாவது பை ஃபியூல்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிஎன்ஜி வித் பெட்ரோல் இந்த 2 ஃபியூலும் ஓடுது இல்லையா? அதனால் இந்த வண்டியை பை ஃபியூல்னு சொல்லுவாங்க ஆட்டோமொபைல் ஃபீல்டில், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின் தான், ஓகேங்களா? அதேமாரி 4 ஸ்ட்ரோக் வாட்டர் கூல்ட் இன்ஜின், ஓகேங்களா? ரெண்டாவது சிசி, வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 694 சிசி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதனால் மேக்ஸிமம் இன்ஜின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஹார்ஸ் பவர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதனால் பிக்கப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதேமாரி ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 கொடுத்துருக்காங்க. இது சிஎன்ஜி மோடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் உங்களுக்கு 51 Nm, ஓகேங்களா? அட் 2500 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. டார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டார்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ரீசன்னா நல்ல புல்லிங் பவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி கியர் பாக்ஸ் TA59 வித் டிரைவ் ஷிஃப்ட்ஸ் அந்த கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நல்லா இருந்ததுனால தான் இது கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ரெண்டாவது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது 11/7/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க. வண்டி ஓட்டினவங்க